இனிய மாலை வணக்கம் என் அன்பான நண்பர்களே, எஜமானர்களே மற்றும் கடவுள்களே. மகவதார் அறக்கட்டளை வழங்கும் 365 நாட்கள் இலவச முழுமையான ஆரோக்கியம் மற்றும் நலத்திட்டம். பிப்ரவரி 2026. இன்று நாள் 37, தேதி 7/2/2026, சனிக்கிழமை. நேரம் மாலை 9 மணி. நான் நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக என்னுடைய பிரணாம்சுகளை அசிஸ்டன்ட் மாஸ்டர் ஸ்ரீ ஸ்ரீ மகவதார் பாபாஜி அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பிதமாக டாக்டர் பத்திரிஜி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை மிகப்பெரிய ஆசிரியர் மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் உயர்திரு குருஜி டாக்டர் ஸ்ரீ ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை அனைத்து ஆசிரியருக்கும் நண்பர்களுக்கும், என்னுடைய பிரணாம்சுகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்று முதல் நிகழ்ச்சியாக ஆன்மீக ஞானம் பகிர்தல். இன்றைய தலைப்பு செல்ஃப் லவ், சுய அன்பு என்ற தலைப்பில் இன்று நம்மிடம் உரையாற்ற ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருபவர் சீனியர் மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்கள் பெங்களூர்லேருந்து உரையாற்றுகிறார்கள். இன்று இரண்டாவது நிகழ்ச்சியாக தியான பயிற்சி 9:45 மணிலிருந்து 10:30 மணி வரை. அதில் சுமார் அரை மணி நேரம் இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10-15 நிமிடங்கள் அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன், மௌன தியானம். இப்பொழுது நாம் முதல் நிகழ்ச்சியாக இந்த விஸ்டம் ஷேரிங் ஆன்மீக ஞானம் பகிர்தல் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி செல்ஃப் லவ், சுய அன்பு என்ற தலைப்பில் நமது சீனியர் மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள். அவர்களை பற்றி மிக சிறிய குறிப்பு கூற விழுகிறேன் நண்பர்களே. சீனியர் மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் அவர்கள் தன் சிறு வயதிலிருந்து தியானம் செய்து வருகிறார்கள். அவர்கள் பெங்களூரை சேர்ந்தவர்கள். பல சைவ வெஜிடேரியன் ரேலிஸில் பங்கு பெற்றுள்ளார்கள். பல தியான மகா யக்னம்ஸில் பங்கு பெற்றுள்ளார்கள். மேலும் அவர்கள் பிஎம்சி தமிழில் பல சந்தர்ப்பங்களில் பல நிகழ்வுகளில் ஆன்மீக வகுப்புகள் எடுத்துள்ளார்கள். மேலும் அவர்கள் ஆன்மீக நிகழ்வுகளில் பங்கு பெற்று பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் என்று சொல்லப்படும் துண்டு பிரசுரங்கள் பல கிராமத்தில் விநியோகித்து சேவை சிறப்பாக செய்து வருகிறார்கள். மேலும் அவர்கள் ஆன்மீக சேவைகள் மிக சிறப்பாக செய்து வருகிறார்கள். அதுவே அவரது வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு ஆன்மீக சேவை செய்து வருகிறார். நான் இப்பொழுது இந்த இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் செல்ஃப் லவ், சுய அன்பு என்ற தலைப்பில் ஆன்மீக ஞானம் உரையாற்ற வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாலை வணக்கம் மேடம். ஓவர் டு யூ மேடம். ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். மாலை வணக்கம். நன்றி சார். மாலை வணக்கம். வணக்கம். மாலை வணக்கம் சார். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். ஸோ முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். அதே போல இந்த தியானம் எனக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்த எங்க அம்மா பத்மஜா அவங்களுக்கும் என்னோட வணக்கத்தை நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் உங்க எல்லாருக்குமே வணக்கம் மாஸ்டர்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் லவ், சுய அன்பு. எதுக்காக நம்ம செல்ஃப் லவ், எதுக்கு இது இவ்வளவு முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே நம்மளோட இந்த வெளி உலகத்துல நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்றோம் இல்லையா? லைக் நம்ம ஃபேமிலில ஆகட்டும், ஸ்கூல் லைஃப்ல ஆகட்டும், காலேஜ் லைஃப்ல ஆகட்டும், இல்ல நம்ம பர்சனல் லைஃப்ல ஆகட்டும், நம்ம வீட்டுல கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட, அம்மா அப்பா பசங்களோட, பசங்க அம்மா அப்பாவோட, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தாண்டி வந்துட்டு இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் இல்லையா? சோ அதை நம்ம மாத்த முடியுமா? நம்ம என்ன சொல்றது, லைக் நம்ம அதை மாத்தி சரி பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. நம்ம வெளி உலகத்துல எதுவுமே நம்ம டச் பண்ண முடியாது. நம்ம எப்போ நம்மளோட அதிகாரம் அங்க கிடையாது. நம்மளோட அதிகாரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட உள்ள இருக்கிற அந்த உலகத்துல, இன்னர் வேர்ல்டு. ஓகே, நம்மளோட உள்ள இருக்கிற அந்த உள் உலகத்துல மட்டும்தான் நம்மளோட அதிகாரம் நம்மளோட இது பண்ண முடியும். சோ அதிகாரம்னா இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மிரட்டுறது, இது பண்றது, அது கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்மளோட வீட்டுக்கு நம்ம தான் அதிகாரி, ஓகேவா?
சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீட்டுக்கு நம்ம தான் அதிகாரி அப்படின்னும் போது வீட்டுல வந்து ஏதாவது ரிப்பேர் ஒர்க் இருக்கோ, இல்ல ஏதாவது உடைஞ்சு போயிருக்கிறதோ, இல்ல ஏதாவது ரிப்பேர் ஆனதோ, அது எல்லாமே யாரு சரி பண்ணணும்? அந்த வீட்டோட அதிகாரி தான் சரி பண்ணணும் இல்லையா? அது போல இப்போ நம்ம இந்த உள் உலகத்துக்கு நம்ம தான் அதிகாரி அப்படின்னும் போது அங்க ஏதாவது நமக்கு வந்து பிளாக்ஸ் இருக்கிறதோ, நமக்கு ஏதாவது இது இருக்கிறதோ எல்லாத்தையும் நம்ம தான் சரி பண்ணணும், நம்ம தான் பாத்துக்கணும் இல்லையா? சோ எப்போ நம்ம வந்துட்டு நம் உள் உலகத்தை வந்துட்டு நம்ம சரி பண்ணி நல்லா பாத்துக்கிறோமோ, கரெக்டா வச்சுக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெளி உலகத்துல எல்லா சுச்சுவேஷன்ஸும் மாறிடும் மாஸ்டர். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நம்ம வெளியில வந்து எதையும் மாத்த முடியாது. நம்ம வந்துட்டு எப்போ உள் உலகத்தை நம்ம வந்துட்டு உள்ள சரி பண்ணிக்கிறோமோ, நமக்குள்ள சரி பண்ணிக்கிறோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த வெளி உலகம் அப்படிங்கிறது நமக்கு மாறிடும். ஓகேவா? சரி. உள் நம்மளோட உள் உலகத்தை எப்படி நம்ம வந்து மாத்திக்கிறது, எதை வச்சு நம்ம இது பண்றது பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம். இந்த சுய அன்பு, செல்ஃப் லவ் அப்படிங்கிறத நம்ம பண்ணோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு இந்த உள் உலகத்துல வந்து எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண மாதிரி, எல்லாமே கிளீன் பண்ண மாதிரி. சோ உள் உலகத்தை நம்ம சரி பண்ணிட்டா வெளி உலகமும் மாறிடும். அதுதானே நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். சோ சரி, இந்த சுய அன்பு, செல்ஃப் லவ், நம்ம வந்து எப்படி லவ் பண்ணிக்கிறது, நம்ம எப்படி சுய அன்பா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குதான் லூயிஸ் ஹே அப்படின்ற மாஸ்டர் வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த 10 பாயிண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு என்னது, இந்த சுய அன்பு, நம்மள நம்ம அன்பா இருக்கோம், நம்ம நம்ம மேல நம்ம வந்து அன்பா இருக்கோம், செல்ஃப் லவ் பண்றோம் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு நம்ம இந்த 10 பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம வாழ்க்கையில நம்ம டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ணணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாப் ஆல் கிரிட்டிசிசம். விமர்சனைகள், நம்மளோட எல்லா விமர்சனங்களையும் நம்ம வந்து நிறுத்தணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னும் நார்மல் பர்சன்ஸை விட நம்ம தியானத்துல இருக்கவங்க தான் நம்மள நாம நிறைய வந்து விமர்சிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள விட ஏன் நம்ம தான் நிறைய பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நமக்கு இந்த ஆன்மீகத்துல வந்ததுக்கு அப்புறம் எது உண்மை, எது சத்தியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? எது ஃபாலோ பண்ணா நம்ம கரெக்ட், எது ஃபாலோ பண்ணக்கூடாது, எது செஞ்சா தவறு, எது செஞ்சா சரின்னு நீட்டா நமக்கு தெரியும். சோ எது செஞ்சா தவறு அப்படிங்கிறது நமக்கு தெரியுமோ அதை நம்ம வாழ்க்கையில பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா அந்த செல்ஃப் கிரிட்டிசிசம், நம்மள நாம தவறு செய்யும் போது விமர்சிச்சுக்கிறோம் இல்லையா? சோ அது பண்ணக்கூடாது. இட்ஸ் ஓகே. இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அது எதுவாக ஆகுது இருக்கட்டும். நம்ம குண்டா இருக்கிறேனா, ஐயோ நான் குண்டா இருக்கிறேனே, நான் வந்து ஒல்லியா இருக்கிறேனே, நான் ஷார்ட்டா இருக்கிறேனே, நான் வந்து பார்க்க நல்லா இல்லையே, இது மாதிரி எதுவுமே நம்மள நாம ஃபர்ஸ்ட் நம்ம விமர்சிக்க கூடாது. இது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேஜ் ஏறி ஒரு ஸ்பீச்சோ ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிறோம். சரியா பண்ணல அப்படின்னா நம்ம உடனே நம்மள நாம கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறோம், நம்மள நாம விமர்சிச்சுக்கிறோம். ஐயோ என்னால பண்ண முடியல, நான் பாரு கொஞ்சம் கூட இதுவே இல்லை, நான் இது கூட என்னால பண்ண முடியல அப்படின்னு உடனே நம்மள நாம விமர்சிக்க ஆரம்பிச்சிடுறோம். அது நம்ம பண்ணக்கூடாது. அது பண்ணோம் அப்படின்னா நாம லவ் பண்ற மாதிரி கிடையாது, அன்பா இருக்கிறது கிடையாது இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு இவ்வளவு நாள் இது பண்ணிட்டு இருந்தோமோ அந்த செல்ஃப் கிரிட்டிசிசம், நம்ம சுய விமர்சனங்களை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எப்போ நம்ம இந்த டெய்லி நம்ம வந்து சொல்லிக்கணும், எதுக்கு அதுக்கு பதிலா என்ன நான் வந்து இனிமே விமர்சிக்கவே மாட்டேன், நான் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே நம்ம வந்துட்டு சொல்லிக்கணுமே தவிர நம்மளுக்கு நாம எப்பயுமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. வி ஷுட் ஸ்டாப் ஆல் த கிரிட்டிசிசம். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எல்லா விமர்சனங்களையும் நம்ம வந்து நிறுத்தணும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவதுன்னா, பி கைண்ட் அண்ட் ஜென்டில் டு யுவர் செல்ஃப். அப்படின்னா நம்ம மேல நம்ம வந்துட்டு ரொம்ப அன்பா பாசமா இருக்கணும், கைண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ
நம்ம வந்து எவ்வளவோ நினைக்கிறோம் இந்த மாதிரி நம்ம நிறைய தெரிஞ்ச ஞானத்தை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளால அது ஒரு தடவை ஸ்டார்ட் பண்றோம், நான் இன்னைக்குல இருந்து இது ஃபாலோ பண்றேன் அப்படின்னு. ஆனா நம்மளால அது ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா அவ்வளவுதான், நம்மள நாமளே பிடிக்காம போயிடுறதோ, நம்மள நாமளே என்னால முடியாதுன்னு நினைக்கிறதோ அப்படி பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு தடவை ஸ்கிப் பண்ண முடியலையா, மறுபடியும் இன்னொரு வாட்டி நம்ம வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கணுமே தவிர, நம்ம வந்துட்டு நம்மள நாம வந்துட்டு நம்ம வந்து திட்டுறதோ இது பண்றதோ இருக்கக்கூடாது. நம்மளோட நம்ம வந்துட்டு அன்பா இருக்கணும். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இப்போ என்னால பண்ண முடியலையா, மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்ம வந்து ரொம்ப கருணையோட நம்ம வந்துட்டு இருக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அப்போதான் நம்மள நாம வந்துட்டு அன்பா இருக்கிற மாதிரி அர்த்தம். ஆனா ஐயோ என்னால பண்ண முடியலையே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெய்லி மெடிடேஷன் பண்ணணும், 1 hour பண்ணணும் அப்படின்ட்டு நான் இன்னைக்குல இருந்து டெய்லி மெடிடேஷன் பண்ணணும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்னு வச்சுப்போம். ஒரு ஓகே 5 days பண்ணோம், 6 days பண்ணோம், 7th day வந்து ஒரு 6 days ஒரு 1 week பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. அது அதுக்கப்புறம் போயிடுச்சே, ஐயோ என்னால பண்ண முடியலையேன்னு நம்ம இருந்துடக்கூடாது. நம்மளோட நம்ம கருணையா இருந்து நம்ம வந்து அன்பா இருந்துட்டு என்ன பண்ணணும், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 8வது நாள் மறுபடியும் நான் வந்து ஓகே இனிமே நான் வந்து டெய்லி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்ண ஆரம்பிக்கணுமே தவிர, நம்மளோ கிரிட்டிசைஸ் பண்றதோ அன்பா இல்லாம இருக்கிறதோ நம்ம வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ முதல்ல நம்ம எல்லா கிரிட்டிசிசம் விமர்சனங்களையும் நிறுத்தணும். 2வது நம்மளோட நம்ம வந்துட்டு அன்பா கருணையோட இருக்கணும். நெக்ஸ்ட் 3வது வந்துட்டு பி பேஷண்ட், பொறுமையா இருக்கணும் மாஸ்டர்ஸ். என்ன பொறுமையா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அது வந்து கொஞ்சம் லேட் ஆகுது, அதோட பலன் வந்து இன்னும் கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்துட்டு பொறுமையா வெயிட் பண்ணணும். ஓகேவா? நம்ம எப்ப பொறுமையா இருக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து அதுக்கான பலனை வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நீங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு வந்திருக்கீங்க. ஓகே, ஆன்மீக வாழ்க்கைக்கு நம்ம வந்திருக்கோம். ஆன்மீகத்துல நான் வந்து தியானம் பண்றதாகட்டும், நான் வந்து ஞானத்தை வாங்குறதாகட்டும், இது எல்லாமே பண்ணும்போது நமக்கு வந்துட்டு அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ரொம்ப நிதானமா ஸ்லோவா போகும். அப்போ நான் வந்து ஓகே என்னால பண்ண முடியலையோ, எனக்கு வந்து பலன் கிடைக்கல, அதனால எனக்கு வந்து பண்ண முடியல. என்னை விட பாரு மத்தவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்மளோட லைஃப் நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் வேற மாதிரி இருக்கலாம். அவங்களோட வாழ்க்கையோட நோக்கம் வந்து சாரி மாஸ்டர்ஸ், அவங்களோட வாழ்க்கையோட நோக்கம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கலாம். சோ நம்ம அவங்களோட ஒப்பிட்டு அவங்க ஃபாஸ்டா இருக்காங்க, நம்ம வந்துட்டு நமக்கு பலனே கிடையாது, நமக்கு வந்து ஸ்லோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு என்னைக்குமே அப்படி நினைக்காம நம்ம எது செஞ்சாலும் அது செஞ்சுக்கிட்டே போகணும். பொறுமையா இருக்கணும். பொறுமையோட நம்ம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான பலன் வந்துட்டு, இப்போ நம்ம தியானத்துல உக்காடுறோம் மாஸ்டர்ஸ். ஓகே, நமக்கு வந்து எண்ணங்கள் வருது, 2 நாள் வருது, 3 நாள் வருது, 10வது நாளும் கொஞ்சம் வருதுன்னா, ஆனா முதல் நாளுக்கும் 10வது நாளுக்கும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் இல்லையா எண்ணங்கள்? நம்ம மூச்சு மேல கவனம் வந்து நிறைய செலுத்திருக்கலாம். ஐயோ என்னால ஃபுல்லா மூச்சு மேல கவனம் செலுத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோர்ந்து போயிட்டு உக்காரக்கூடாது. நம்மளோட நம்ம வந்துட்டு பொறுமையா வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து எல்லாமே நம்ம நினைக்கிற எல்லாமே நம்ம வந்து சாதிக்க முடியும் மாஸ்டர். சோ இதுதான் 3வது. 4வது என்னன்னு பாத்தீங்கன்னா, பி லைக் பிரேஸ் யுவர் செல்ஃப். நம்மள நம்ம வந்துட்டு புகழ்ந்து பேசணும், புகழ்ந்து பண்ணணும், நம்ம வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகே மாஸ்டர்ஸ். ஆனா நம்ம என்ன பண்றோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மத்தவங்க யாராவது நம்மள அப்ரிஷியேட் பண்ணாலும், நீங்க நல்லா பண்ணீங்க, நீங்க நல்லா இது பண்ணீங்கன்னு சொன்னாலும் நம்ம வந்துட்டு ஓகே ஓகே சொல்லிட்டு அவ்வளவா அதை வந்து நம்ம இது பண்ணாம இருக்கக்கூடாது. மத்தவங்க வந்து நம்மள வந்து இது பண்ணாலும் நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். ஹாப்பியா நம்ம அதை அக்செப்ட் பண்ணணுமே தவிர, நம்ம அதை வந்து ஐயோ நான் வந்து மத்தவங்க அப்படி சொல்றதுக்கு வந்து நான் வந்து ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அகங்காரம் வந்துடுமோ இல்ல கர்வம் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம யாரு நம்மள ஏதாவது அப்ரிஷியேட் பண்ணாலும் புகழ்ந்து பேசினாலும் நம்ம வந்து அதை ஹாப்பியா அக்செப்ட் பண்ணணும். ஓகே, அது மட்டுமே இல்லாம நாமளும் நம்ம வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணணும். என்ன ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து நான் வந்து 1 hour மெடிடேஷன் பண்ண அப்படின்னா நமக்கு நாமே சொல்லிக்கணும். ஓகே சூப்பர், நான் வந்து இன்னைக்கு வந்து 1 hour மெடிடேஷன் பண்ணேன்,
சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா, இதுவே இல்ல எல்லா விஷயத்திலயும். இப்போ நீங்க வந்து இவ்வளவு நாள் சரியா வேலை செய்யாம இருந்திருக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்க வேலை முன்ன விட இப்போ நான் கரெக்டா பண்ற மாதிரி இருந்திருக்கலாம். அப்ப நம்மள நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நீ வந்து சூப்பரா பண்ண இன்னைக்கு, ரொம்ப நல்லா பண்ண உன்னோட வேலைய அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாம நம்ம ப்ரைஸ் பண்ணோம், அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னா, அது நம்மள நாம நம்ம அன்பா லவ் பண்ண மாதிரி தான் அர்த்தம் மாஸ்டர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, நம்ம எல்லா விமர்சனங்களையும் நம்ம நிறுத்தணும். 2வது நம்மளோட அன்பா கைண்டா ஜென்டலா இருக்கணும், கருணையோட இருக்கணும். 3வது நம்ம வந்து பொறுமையா இருக்கணும். 4வது நம்மள நாம அப்ரிஷியேட் பண்ணணும், புகழ்ந்துக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஸோ இதுதான். 5வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெல்ப் யுவர் செல்ஃப், சப்போர்ட் யுவர் செல்ஃப். நமக்கு நாம உதவி செஞ்சுக்கணும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணா இருக்கலாம். நம்மள நாம வந்துட்டு இப்போ மத்தவங்க செய்யறதை விட ஃபர்ஸ்ட் நம்ம செஞ்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து எனக்கு வந்து ஒரு சரியா ஒரு மைண்ட் வந்து கரெக்டா இல்ல இதுன்னா, உடனே நம்ம என்ன பண்ணணும்? நம்மள விட ஞானத்திலயோ, சாதனையிலயோ அதிகமா இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட போய் ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறதோ, இல்ல எனக்கு என்னோட சிச்சுவேஷன் இப்படி இருக்கு. எனக்கு வந்து இது இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போனோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு நம்ம உதவி செஞ்சுக்கிட்ட மாதிரி தானே. நான் வந்து ஓகே எனக்கு மெடிடேஷன் தெரியும். நான் இது ஆன்மீகத்துல வந்திருக்கேன். ஸ்பீச்சஸ் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சும்மா இருந்துடக்கூடாது. நமக்கு வந்து ஒரு கஷ்டமோ, ஒரு ஒரு சரியா நம்மளால வர அந்த மைண்ட் வந்து சரியா இல்ல அப்படின்னு இருக்கும்போது, நமக்கு நாம தான் உதவி செஞ்சுக்கணும். நெறைய நேரம் மெடிடேஷன் பண்றதோ, நம்மளோட நம்ம வந்து நெறைய நேரத்த செலுத்துறதோ, நெறைய ஸ்பீச்சஸ் கேட்கிறதோ, மத்தவங்க குருக்கள் கிட்ட இருந்து ஞானத்த வாங்கிக்கிறதோ, இந்த மாதிரி நமக்கு நாம உதவி செஞ்சுக்கிட்டா தான் உண்டு. ஓகேவா மாஸ்டர்ஸ்? நமக்காக வேற யாராவது செய்ய முடியுமா? இல்ல இல்லையா? நமக்கு நாம தான் செஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அதுதான். சோ நமக்கு நாம உதவி செஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். அது எந்த வகையிலயாவது இருக்கட்டும். நம்ம வந்துட்டு நம்ம சரியா இல்ல, நம்ம வந்துட்டு டிசப்பாயிண்டா இருக்கோம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு வந்து டிப்ரெஷனா இருக்குன்னா, நமக்கு நம்மள தான் பாத்துக்கணும் இல்லையா? சோ அப்போ நமக்கு நம்ம தான் உதவி செஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். சோ இதுதான் 5வது பாயிண்ட். 6வது என்னன்னு பாத்தீங்கன்னா, லவ் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ். ஓகே. சோ நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ நம்ம லவ் பண்ணணும். என்ன மேடம் இது நெகட்டிவ் தாட்ஸ யாராவது லவ் பண்ணுவாங்களா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கரெக்ட். நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் எண்ணங்கள் வருது இல்லையா? நமக்கு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கு, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப ரெசிஸ்ட் பண்ணாம, அதை திட்டாம, அத இது பண்ணாம நம்ம வந்து அத வந்துட்டு காதலிக்கணும். நம்ம வந்து லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வரதால தானே நமக்கு ஓகே நான் எனக்குள்ள இவ்ளோ பயம் இருக்கு. எனக்குள்ள இவ்ளோ விஷயம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. சோ அப்பதான் நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். நம்ம வந்து நெறைய கத்துக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது எப்ப தெரியும்? நமக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் வந்தாதான் ஓகே இவ்ளோ பயம் இருக்கா எனக்குள்ள? எனக்குள்ள இவ்ளோ இது இருக்கா? இவ்ளோ ஜலசி இருக்கா? இவ்ளோ பயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளே தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணம் என்ன? நமக்கு வர அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் இல்லையா? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ், இப்போ நம்ம வீட்ல வந்து ஒரு டஸ்ட்பின் இருக்கு. நான் அத போடவே இல்ல. ஓகேவா? இப்போ அந்த எனக்கு வந்து ஸ்மெல் வந்து ரொம்ப ஸ்மெல் வருதுன்னு வச்சுப்போம். ஆ என்னடா ஸ்மெல் வருதே! பேட் ஸ்மெல். இப்போ டஸ்ட்பின்னா, கார்பேஜ்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பேட் ஸ்மெல் தான் வரும் இல்லையா? ஆனா நான் அந்த பேட் ஸ்மெல் ஐயோ! எனக்கு ரொம்ப பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அத நான் வந்து திட்டிட்டு இது பண்ணா அப்படின்னா, அப்படின்னு விட்டுட்டேன்னா, கண்டிப்பா இன்னும் ஸ்மெல் அதிகம் ஆயிட்டே இருக்கும். ஆனா அந்த பேட் ஸ்மெல் வந்த உடனே நம்ம என்ன போவோம்? ஃபர்ஸ்ட் போய் கார்பேஜ வந்துட்டு பேக் பண்ணி நம்ம வந்து வெளியில போட்டுடுவோம். அப்ப நமக்கு வீட்ல கிளீன் ஆயிடும். ஆனா அந்த பேட் ஸ்மெல் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டிட்டு இருந்து அத வந்து பக்கத்துல வச்சுட்டேன்னா, அது யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அந்த பேட் ஸ்மெல் வந்ததால தானே ஓகே அந்த கார்பேஜ் அங்க இருக்கு நம்ம வீட்ல அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் அத போட்டோம். இல்லையா? அது போல நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் வரதால தான் ஓகே எனக்கு இவ்ளோ நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கு, இவ்ளோ இது இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளால வந்து அத இது பண்ண முடியும். நம்மளோட கெட்ட குணங்கள் எல்லாம் போய் நம்மளோட நல்ல குணங்கள நம்ம வந்துட்டு கத்துக்கணும் அப்படின்னா,
நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸை நம்ம வந்துட்டு அக்செப்ட் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ஃபர்ஸ்ட் நம்ம லவ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு படியா நம்ம ஏறுறதுக்கு நமக்கு வந்து சான்ஸ் இருக்கும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 7வது என்னன்னு பாத்தீங்கன்னா டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. நம்மளோட உடம்ப நம்ம பாத்துக்கணும். இது யாருமே நம்ம மோஸ்ட்லி செய்ய மாட்டோம் இல்லையா? சோ நம்மளோட ஒர்க், நம்மளோட வீட்டு வேலை, நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட வீட்டுல இருக்க எல்லாரையும் பார்த்துப்போமே தவிர நம்ம பாடிய நம்ம பாத்துக்கிறோமா அப்படின்ற கேள்வி நம்ம கேட்டுக்கணும். அதுக்கு கரெக்டான உணவு, அதுக்கு கரெக்டான எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன், அதுக்கான ஃபுட் எப்படி எவ்வளவு கரெக்டா கொடுக்கணுமோ அது கொடுக்கணும். அதுக்கான ரெஸ்ட் கொடுக்கணுமோ அது கொடுக்கணும். வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா பாடி வந்து கரெக்டா இருக்குமா? வீக் ஆயிடும் இல்லையா? சோ அதுக்கான எவ்வளவு தூக்கம் வேணுமோ அவ்வளவு தூக்கம் கொடுக்கணும், எவ்வளவு ரெஸ்ட் கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ நம்மளோட பாடிய நம்ம வந்துட்டு கரெக்டா நல்லா பாத்துக்கிட்டாதான் நம்மளால எந்த வேலையும் நம்மளால செய்ய முடியும் இல்லையா? ஆனா நம்ம அந்த பாடியை கேர்லெஸ் பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும்? ஃபுட்டு சரியா சாப்பிடாம, ரெஸ்ட் எடுக்காம ரொம்ப இதுவா போயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா நமக்கு யாருக்கு அது கெட்டது? நமக்கு தானே. சோ அப்ப நம்ம பாடியை நம்ம பாத்துக்கலன்னா நம்ம பாடி நம்ம தான் அவஸ்தைப்படுவோம் இல்லையா? எதுவுமே நம்மளால வந்துட்டு ஹாப்பியா செய்ய முடியாது. தியானம் பண்ண முடியாது, ஒரு வேலை செய்ய முடியாது, ஒரு இடத்துக்கு போக முடியாது, ஹாப்பியா இருக்க முடியாது. ஆனா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளோட உடம்ப பாத்துக்கணும். அந்த உடம்ப வந்துட்டு நம்ம ஹக் பண்ணிக்கணும். நம்ம வந்து அந்த உடம்பு கிட்ட பேசணும். உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்புக்கு நம்ம வந்து சொல்லி நம்ம வந்து அதுக்கு எவ்வளவு ரெஸ்ட் கொடுக்கணுமோ அது கொடுத்து எந்த மாதிரி உணவு கொடுத்தா நம்ம ஹெல்த்தியா இருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட உடம்ப நம்ம பாத்துக்கினா நம்மள நம்ம லவ் பண்ண மாதிரி. ஓகேவா மாஸ்டர்ஸ்? இதுதான் 7வது பாயிண்ட். 8வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க். இப்போ மிரர் ஒர்க் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு சம்பந்தப்பட்ட தனி புத்தகங்கள் கூட தனியா இருக்கு மாஸ்டர்ஸ். ஏன்னா மிரர் ஒர்க் அப்படின்றது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. இந்த லூயிஸ் எல்ஹே மேடம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துல ஃபர்ஸ்ட் உக்காரணும். ஓகேவா? உக்காந்துட்டு நம்ம முன்னாடி ஒரு கண்ணாடிய வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட நம்ம வந்துட்டு பேசுறதோ இல்ல நம்மள பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஃபீலிங் ஆகி எமோஷன் ஆகி நீங்க அழணும்னு தோணுதா? ஹாப்பியா நீங்க அழுங்க. உங்ககிட்ட உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து வெளிப்படுத்திடணும். ஓகேவா? நம்ம எப்போ கண்ணாடி முன்னாடி பாக்குறோமோ அப்போ வந்துட்டு நம்மளால அவ்வளோ அந்த மிரர் ஒர்க் அப்படிங்கிறது அதுதான். அந்த உள்ள இருக்க எவ்வளவோ பாரத்தை வந்து நம்ம கொட்டிட்ட மாதிரி நமக்கு வந்துட்டு தோணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? உங்களுக்கு பக்கத்திலேயே டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப அழணும்னு தோணுதா அழுந்துடுங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த எமோஷன் வருதோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணுதா பண்ணிடுங்க. உங்களுக்கு உங்ககிட்ட ஏதாவது பேசணும்னு தோணுதா மிரர் கண்ணாடி முன்னாடி உக்காருங்க, பேசிடுங்க. ஓகேவா? இதை விட ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் வந்து எதுவுமே கிடையாது மாஸ்டர்ஸ். ஏன்னா நம்ம கண்ணாடி முன்னாடி உக்காந்து நம்ம கிட்ட நம்ம யாராவது ஏதாவது பேசுறோமா? அதுவும் கண்ணாடி முன்னாடி உக்காந்து நம்மள நம்ம பார்த்து பேசுறது ரொம்ப கம்மி இல்லையா? அது பண்ணவே மாட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே இல்லையா? ஆனா அப்படி இல்லாம நம்ம கண்ணாடி முன்னாடி உக்காந்து நமக்கு நம்ம பேசணும் அப்படின்னா அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து என்ன சொல்றது, அது வந்து கொட்டிடும். ஓகேவா? அந்த இருக்கிற இது எல்லாம் நம்மளோட பாரம் எல்லாமே அங்க வந்து குறைஞ்சிட்டோம் அப்படின்னா ஹாப்பி அங்கேயே பாதி ஸ்ட்ரென்த் பாதி இது நமக்கு வந்து ப்ராப்ளம் அங்கேயே சால்வ் ஆயிடும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ இந்த மிரர் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்காக நம்ம வந்துட்டு இது எல்லாமே பண்ணணும். நமக்காக நம்ம பண்ணா மட்டும்தான் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம இந்த உலகத்துக்கு இந்த பூமிக்கு நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம் மாஸ்டர்ஸ்? நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதுக்காக வந்திருக்கோம். நம்மள நாம வந்துட்டு அடுத்தடுத்த உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்காக தான் இல்லையா? சோ லேர்னிங் ஒவ்வொரு ஜென்மத்திலயும் நம்ம வந்துட்டு இந்த மேலேயே டிசைட் பண்ணிட்டு வருவோம். நான் வந்துட்டு இது இந்த பூமிக்கு போய் இந்த குணங்களை நான் கத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பிளான் போட்டுதான் நம்ம கீழே வரோம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? கீழே வந்ததுக்கு அப்புறம் மறந்துடுறோம். ஆனா இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சோ நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட நோக்கம் ஃபுல்லா எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும் நம்மளோட அ- அடு- இந்த ஆன்மீகத்துல நான் வந்து எவ்வளவு ஞானம்
செய்யணும், எவ்வளவு ஞானம் சேகரிக்கணும், எவ்வளவு தியானம் பண்ணணும். அப்பதான் நான் வந்து அடுத்தபடிக்கு போய் இந்த வாழ்க்கையில நான் வந்துட்டு என்ன எல்லாம் கத்துக்கிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா மாஸ்டர்ஸ்? சோ இது எல்லாமே இதுக்காக தான் நம்ம லைஃப் பர்பஸே இல்லையா? அதனால நம்ம யார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்? நமக்குன்னு ஒரு டைமை நம்ம ஒதுக்கி நம்ம கூட நம்ம வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா அதை நம்ம பண்றோமா? இல்ல. நம்ம குடும்பத்துக்காக நம்ம மத்தவங்களுக்காகவே நம்ம பண்றோமே தவிர நமக்குன்னு நம்ம பண்றது ரொம்ப கம்மி. சோ நம்ம கண்ணாடி முன்னாடி உக்காரணும், நம்ம வந்து நம்மள நாம பாத்துக்கணும், ஹாப்பியா நம்ம வந்து நம்ம ஹாப்பி. ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆனந்தமா இருக்கா, அதையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட நம்ம கிட்ட நம்ம வந்து பேசிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் இது. என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணுதோ, என்ன சொல்லணும்னு தோணுதோ, கண்ணாடி முன்னாடி உக்காந்து நம்ம வந்துட்டு அத பண்ணணும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ இதுதான். நெக்ஸ்ட் 9வது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. சோ நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில நம்மள நாம நிறைய, நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்மள நாம பிளேம் பண்ண மாதிரி, திட்டிக்கிற மாதிரி யாருமே திட்ட மாட்டாங்க இல்லையா? நமக்கு நாம இது பண்ற மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்மள நாம வந்து மன்னிக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? மத்தவங்களையும் மன்னிக்கணும், நம்மள நாமும் மன்னிச்சுக்கணும். இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணணும்னு நம்ம தவறுகள் நம்ம வந்து வாழ்க்கையில எவ்வளவோ செஞ்சிருப்போம். தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம வந்து செஞ்சிருப்போம் இல்லையா? அதுக்கு நம்மள நாமளே நம்ம வெறுத்துக்க கூடாது. ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்மள நாம ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாம மன்னிச்சு விட்டுடணும் ஃபர்ஸ்ட். எப்ப நம்ம மன்னிப்பு அப்படிங்கறத நம்ம பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு எந்த ஒரு நம்ம வந்து எந்த ஒரு அந்த நமக்குள்ள அந்த இருக்கிற அந்த பாரம் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை வந்து குட்டிட்ட மாதிரி ஆயிடும். ஸோ அங்க வந்து ரொம்ப ஹாப்பியா ஃப்ரீயா நம்ம வந்துட்டு ஃபீல் பண்ணுவோம் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து என்னது, நம்மள நாம மன்னிக்கணும், மத்தவங்க எல்லாரையும் நம்ம வந்து மன்னிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர்ஸ், நம்ம வந்து நாம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா இதுக்கு முன்னாடியே, என்னன்னு நம்ம குழந்தை, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு யூத், அதுக்கப்புறம் வந்து பெரியவங்க, அதுக்கப்புறம் வயசானவங்க, ஓல்டேஜ், இந்த மாதிரி எப்படி நமக்கு பாடிக்கு இருக்கோ அதே மாதிரி ஆன்மாக்கும் பேபி சோல், இன்ஃபேன்ட் சோல், யங் சோல், மெச்சூர் சோல், ஓல்ட் சோல், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? சோ மேபி நம்ம வந்துட்டு மத்தவங்க நம்மள கஷ்டப்படுத்தினவங்களோ, நம்மள வந்து திட்டினவங்களோ, இல்ல நம்மள வந்து தொந்தரவு கொடுத்தவங்களோ, அவங்க வந்து இன்ஃபேன்ட் சோலா இருக்கலாம், ரொம்ப சின்ன சோல். இப்பதான் அவங்க வந்து மனுஷ ஜென்மத்துக்கே வந்திருக்கலாம் இல்லையா? சோ அவங்க நிலையில இருந்து யோசிச்சு பார்க்கும்போது, இப்போ சின்ன குழந்தை இருக்கு மாஸ்டர்ஸ். குழந்தை வந்துட்டு அவ இருக்கிற இடத்துலயே எல்லாமே பண்ணும். ஒரு என்ன சொல்வது, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த குழந்தை பக்கத்துல அது வச்சா அது ஒரு பேப்பர், அது வந்து ஜஸ்ட் ஒரு செகண்ட்ல அதை வந்து கிழிச்சு போட்டுடும். அதுக்குன்னு நம்ம அந்த குழந்தைய திட்ட முடியுமா? ஏன்? அதுவே நான் பண்ணா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ணுவோமா அந்த மாதிரி? பண்ண மாட்டோம். குழந்தை பண்ணும். ஆனா யாருமே நம்ம எதுவுமே சொல்ல மாட்டோம். ஏன்னா குழந்தை ஸ்டேஜுக்கு அது கரெக்ட் தான். அது பேப்பர் கிழிக்கிறது வந்து அது ஒரு தவறு கிடையாது இல்லையா? அதே போல மேபி அவங்க நிலையில வந்து யோசிக்கும் போது அவங்க கரெக்ட் தானோ. அவங்க வந்து இன்னும் இப்பதான் மனுஷ ஜென்மத்துக்கே வந்திருக்கலாம், இப்பதான் இன்ஃபான்ட் சோலா இருக்கலாம், அவங்க ஆன்மா லெவல் வந்து கம்மியா இருந்திருக்கலாம். அதனாலதான் அவங்க அப்படி வந்து பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு அவங்கள மன்னிச்சுடணும். நம்மள நாமளும் மன்னிச்சுக்கணும், மத்தவங்களையும் நம்ம வந்து மன்னிக்கணும் மாஸ்டர்ஸ். சோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். நம்ம மன்னிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிற எல்லா பாரமும், நமக்கு இருக்கிற எல்லா அந்த சுமையும் நம்ம வந்துட்டு கொட்டிட்ட மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அப்ப நம்ம ரொம்ப ஹாப்பியா நம்மளால இருக்க முடியும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? ஓகே. சோ இது எல்லாமே பண்ணா நம்ம வந்துட்டு சுய அன்பு, லைக் நம்மள நாம லவ் பண்ண மாதிரி அர்த்தம், நம்ம அன்பா இருக்கிற மாதிரி அர்த்தம் அப்படின்னும். நெக்ஸ்ட் 10வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா டெய்லி பிராக்டிஸ். செல்ஃப் லவ் வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் பண்றதோ, இல்லைன்னா 2 மாசம் கண்டினியூஸா பண்ணி விட்டுடுற ப்ராசஸோ கிடையாது இது. டெய்லி நம்மள நாம நேசிக்கணும். இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது டெய்லி பிராக்டிஸ், நம்மளோட வாழ்க்கையில ஒரு பகுதியா மாறிடணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? சோ இந்த சுய அன்பு, நம்மள நாம நேசிக்கிறது வந்துட்டு இது டெய்லி நம்ம பண்ணணும்.
ஒரு நாள் பண்ணிட்டு ஒரு நாள் விட்டுடுறது அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் இல்லை இல்லையா? இல்ல கண்டினியூஸா 1 மந்த் பண்றோம் அவ்வளவுதானா நம்ம வாழ்க்கை இல்லையா மறுபடியும்? இது எப்பயுமே நமக்கு நாம செய்ய வேண்டிய விஷயம் மாஸ்டர்ஸ். இதை வந்து டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே மாஸ்டர்ஸ். சோ நம்ம வாழ்க்கைக்கு நம்மளோட இன்னர் வேர்ல்டுக்கு நம்ம தான் அதிகாரி. அதை கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்துட்டு செல்ஃப் லவ் அப்படிங்கறது பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்ம உலகம் வந்துட்டு ரொம்ப கிளீனா பரிசுத்தமா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வெளி உலகத்துல இருக்கிற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே நமக்கு சூப்பரா மாறிடும் மாஸ்டர்ஸ். சோ அது பண்ணணும் அப்படின்னா அந்த நம்மள நாம நேசிக்கணும்னா தான் இந்த 10 பாயிண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணா அது வந்து கண்டிப்பா நம்ம வந்து நம்மள நாம நேசிக்கிற மாதிரி ஆகும். சோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்டாப் ஆல் கிரிட்டிசிசம். எல்லா நம்மளோட விமர்சனங்களையும் நம்ம ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தணும். ரெண்டாவது, நம்மளோட நம்ம வந்துட்டு அன்பா கருணையோடு இருக்கணும். மூணாவது, நம்மள வந்துட்டு பொறுமையா இருக்கணும் நம்ம. நாலாவது வந்துட்டு நம்மள நாம புகழ்ந்துக்கணும். ஓகே, மத்தவங்க யாராவது நம்மள புகழ்ந்து பேசினாலும் பிரைஸ் பண்ணாலும் நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ணணும், நம்ம வெறுக்க கூடாது. ஓகேவா? அஞ்சாவது, நமக்கு நாம ஹெல்ப் பண்ணணும், உதவி செஞ்சுக்கணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஆறாவது வந்துட்டு லவ் யுவர் நெகட்டிவ் தாட்ஸ். நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்களை கூட நம்மள நேசிக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு சொல்லி கொடுக்குது எது தவறு. சோ அந்த தவறுகளை பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது, கோவம் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கத்துக்க விடுறதே, நமக்கு என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்றதே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் இல்லையா? சோ அதையும் நம்ம நேசிக்கணும், நம்ம வந்து அதை வந்துட்டு வெறுக்க கூடாது. நெக்ஸ்ட், ஏழாவது வந்துட்டு டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி. நம்மளோட உடம்ப நம்ம நல்லா பாத்துக்கணும். நல்ல உணவுகள் கொடுத்து, நல்ல அதுக்கான ரெஸ்ட் கொடுத்து, நல்ல தூங்கி, இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம உடம்ப நம்ம வந்து நல்லா பாத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு மிரர் ஒர்க். நம்ம வந்து கண்ணாடி முன்னாடி உக்காந்து நமக்கு ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தோணுதா பண்ணலாம். அதே போல நமக்கு ஏதாவது பேச தோணுதா பேசலாம். ஓகேவா? சோ இந்த மிரர் ஒர்க் அப்படிங்கறதும் நம்ம பண்ணணும். நெக்ஸ்ட், ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. சோ எப்போ நம்ம மன்னிக்கிறோமோ, நீங்க அப்ப பாருங்க, மன்னிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற உங்களுக்கு அந்த பாரமும் மன்னிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கிற அந்த உள்ள ஃபீலிங்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும் மாஸ்டர்ஸ். சோ பெரிய பாரமே உங்களுக்கு குறைஞ்ச மாதிரி ஆயிடும். லாஸ்ட் வந்து இந்த எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு எப்படி பண்ணணும்? டெய்லி பிராக்டிஸ். டெய்லி நம்ம வந்து இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு செல்ஃப் லவ், நம்மள நாம நேசிக்கிறவங்கள நம்ம வந்து மாறிடுவோம் மாஸ்டர். ஸோ இதுதான் இந்த சுய அன்பு அப்படிங்கிறது. மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர். மிகச்சிறந்த முறையில் இன்று ஆன்மீக ஞானம் செல்ஃப் லவ், சுய அன்பு என்ற தலைப்பில் மிக அருமையாக சொன்னார்கள். 10 பாயிண்ட்டுகள் சொன்னார்கள். மாஸ்டர் திரு ரவி, மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் அனைவரும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறார்கள். தேங்க்யூ மேடம், நல்லா இருந்ததுங்க. மாஸ்டர் மேடம், இப்போ ஏதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் போலாமா? கேன் வி கோ? மாஸ்டர்ஸ், இப்பொழுது சிலம்பரசன் சார் வந்து மாஸ்டர் வந்து சிறப்பு, மிகச்சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் திருமதி இமாஜா மேடம் வந்து என்னைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு, அதாவது ஆன்மீகம் கலந்ததும் இருக்கும், தியானம் ரிலேட்டடாகவும் இருக்கும், ஆனால் ஒரு மேனேஜ்மெண்ட் வியூவில் பேசுவாங்க. அது ஒரு சிறப்பு வாய்ந்தது மேடம் கிட்ட. நம்ம இந்த மாலை வகுப்பில் வந்து இதுதான் அவங்க முதல் முறை வராங்க. வருங்காலங்களில் வந்து நிறைய முறை வந்து பேசுவாங்க என்று நான் தாழ்மையுடன் அவங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நீங்கள் மாஸ்டர்ஸ் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. உங்கள் சந்தேகங்களையும் மேடம் கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நல்ல அனுபவம் வாய்ந்தவங்க. அவங்க மேடமுடைய அம்மாவும் வந்து மாஸ்டர் திருமதி பத்மஜா மேடமும் வந்து நல்லா பேசுவாங்க. அவங்க முன்னாடிலாம் வந்து அவங்க வந்து காலை நிகழ்ச்சியில் வரும்போது பத்மஜா மேடம் வந்து தெலுங்குல பேசுவாங்க, இவங்க வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. நல்லா இருந்தது நிகழ்ச்சி. அவங்களையும் நான் வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சிகளுக்கு. வருங்காலங்களில் அவங்க பேசுவாங்க. நிச்சயமா ஆன்மீக ஞானம் உரையாற்றுவாங்க 2 பேருமே. இப்போது நீங்கள் வந்து கையை உயர்த்தினால் நான் அன்மியூட் கொடுக்குறேன். உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம், உங்கள் கருத்துக்களையும் சொல்லலாம். ஒரு 10 நிமிடம் அந்த மாதிரி நம்ம பேசலாம். கருத்துக்களை சொல்லுங்க, சந்தேகங்களையும் கேளுங்க, மேடமோட கொஸ்டின் கேளுங்க, சொல்லுவாங்க, உங்களுக்கு விளக்குவாங்க. குட் ஈவினிங் சார், மாலை வணக்கம் சார். மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார், சென்னையிலேருந்து வராங்க. ப்ளீஸ் ப்ரொசீட் சார். வணக்கம் சார். வணக்கம் மேடம்.
வணக்கம் இப்போ சார். இப்போ நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம நேசிச்சா அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தானாவே போயிடுமா? இல்ல அது ஆமா ஆமா என்னன்னா, இப்போ நம்ம வந்து அதை வெறுக்கணும் அப்படின்னா, இப்போ அதுக்கு ஒரு ரீசன், நான் அதுதான் சொன்னேன். இப்போ வருதுன்னா நம்ம எல்லாரும் மனுஷங்க தான் இல்லையா? சோ நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டா ஃபுல்லா பாசிட்டிவா இருக்க முடியாது. கண்டிப்பா நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது சில டைம்ஸ்ல கண்டிப்பா வரும். அது வரதால தானே நமக்கு தெரியுது. ஓகே, இப்போ ஐயோ ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு, ஏதாவது சம்திங் நமக்கு ஒரு 2, 3 நெகட்டிவ் தாட் வந்தாதான் ஓகே, அப்ப எனக்குள்ள இந்த பயம் இருக்கு அப்படின்னு காட்டுறது எது? அந்த நெகட்டிவ் தாட் வந்ததாலதான் உங்களுக்கு அது தெரியுது. சோ அத நம்ம ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். ஓகே, பரவால்ல, அந்த நெகட்டிவ் தாட் வருதா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு, ஏன்னா அதனால நம்ம வந்துட்டு லர்னிங் ப்ராசஸ் நெக்ஸ்ட். ஓகே, இது அப்போ எனக்குள்ள பயம் இருக்கு, எனக்குள்ள இந்த பொறாமை அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு, எனக்குள்ள கோவம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அந்த லர்னிங் ப்ராசஸ் அதை எப்படி நம்ம உயர்த்திக்கணும், பயம் போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் ஆட்டோமேட்டிக்கா. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கு இந்த தாட்ஸ், இந்த தாட்ஸ்னாலதான் இதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸும் வராது. ஓகே மேடம். இந்த மிரர் சொன்னீங்க, இது 2 தான் மெயினானதா இருக்குது. நான் இது கேள்விப்படலை இது அவ்வளோ. மிரர் கிட்ட நம்ம டெய்லி உட்கார்ந்து பண்ணணுமா, இல்லை எப்பாவது நம்ம தோணும் போது பண்ணா போதுமா? உங்க இஷ்டம் அது. லைக் டெய்லி உக்காந்து நார்மலா சில பேர், நான் கேட்டிருக்கிறது என்னன்னா, நிறைய பேர் வந்து அவங்க ஃபேஸ் அவங்க கண்ணாடியில பார்த்து பேசுறதுக்கே ஒரு 2 நிமிஷம் கூட மிரர் முன்னாடி உக்கார முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்ச நேரம் பண்ணுங்க. லைக் உங்களுக்கு தோணும் போது பண்ணாலும் ஓகே தான். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. நன்றி. நன்றி மாஸ்டர் திரு ஜெயபிரகாஷ் சார். உங்க கருத்துக்களுக்கு நன்றி, கேள்விக்கு நன்றி. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு அது வந்து ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஞானமும் கொடுக்கும். அதனால முன் வாருங்கள், கேள்வியை கேளுங்கள். உங்க சந்தேகம் வந்து உண்மையில அடுத்தவங்களுக்கும் அந்த சந்தேகம் உளமாற இருக்கும். அதனால அவங்களுக்கும் அது பதில் கிடைக்கும். அதுதான் வந்து சச்சின சங்கத்துடைய முக்கியத்துவமே. அதனால முன் வாருங்கள் நண்பர்களே, கேள்வி கேளுங்க. மனசுல என்ன பட்டதோ கேளுங்க. எவ்வளவு சிம்பிள் கொஸ்டினாலும் கேளுங்க. அப்புறம் பத்மாவதி மேடம் வந்து நல்லா இருந்தது, நீங்க பேசுறது நல்லா இருந்ததுன்னு சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க மேடம். மாஸ்டர் திருமதி பத்மாவதி உங்களை அப்ரிஷியேட் பண்ணி நல்லா பேசியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கருத்துக்கள் நல்லா இருந்தது. மாஸ்டர் திரு கதிரேசன் சார், சார் வணக்கம் சார், பேசுறீங்களா சார்? மாஸ்டர் திரு கதிரேசன் முன்வாருங்கள். யாருக்கும் கருத்துக்கள் ஒரு கேள்விகள் இல்லைன்னா மெடிடேஷன் போயிடலாம். ஒரு சான்ஸ் கொடுப்போம், எல்லாரும் பேசணும். ஏன்னா சாட்டர்டேவே வந்து மேடம் நாங்கள் எப்படி டிசைன் பண்ணிக்கோன்னா, நம்ம மாஸ்டர்ஸுடைய டே தான் சாட்டர்டே. அவங்களுடைய இன்ட்ராக்ஷன் இருக்கணும். அதுக்கு தான் ஸ்பெஷல் ப்ரோக்ராம், சிறப்பு நிகழ்ச்சியே வந்து மாஸ்டர்ஸோட இன்ட்ராக்ஷன் இருக்கணும், பார்ட்டிசிபென்ட்ஸோட இன்ட்ராக்ஷன். அது ஒரு சச்சின சங்கத்தினுடைய முறை அது. அதனால தான் நான் இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு பார்த்தேன். முன்வாருங்கள், கையை உயர்த்தினால் நான் அட்மிட் கொடுக்கிறேன். அப்படி கையை உயர்த்தவில்லை என்றால் நான் தியான பயிற்சிக்கு செல்கிறேன். மேடம் நான் இறுதியா தேங்க்ஸ் சொல்றேன் மேடம். இந்த எண்டு எஸ் நான் வந்து தியான பயிற்சிக்கு போறேங்க. மாஸ்டர் திரு ரவி சார் வந்து இம்ப்ரெஷன் காமிச்சிருக்காங்க சாட் பாக்ஸ்ல. நண்பர்களே, இப்பொழுது நாம் ஒன்றாக வந்து மாஸ்டர் திரு ரவி சார் கையை வைத்திருக்கிறார் மேடம். இமாஜா மேடம், மாஸ்டர் இமாஜா மேடம், சார் உங்களுக்கு அட்மிட் கொடுக்குறேன் சார். மாஸ்டர் திரு ரவி சார் கையை வைத்திருக்கிறார். சார் வந்து திருச்சியில இருந்து வராங்கன்னு நினைக்கிறேன். சார் திருச்சி தானே சார்? சார் கேக்குதா சார்? கேக்குது சார். திருச்சி தானேங்க சார்? திருச்சி. ஆமா சார், ஆமா ஆமா சார். மாலை வணக்கம் சார். ப்ளீஸ் ப்ரொசீடுங்க மாஸ்டர் திரு ரவி சார். மாலை வணக்கம், மாலை வணக்கம் மேடம். உங்க யூஸ்ஃபுல் 10 பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்யூ மேடம். கேட்கலாம் மேடம்? 10 பாயிண்ட் டெய்லி பிராக்டிஸ் பண்ணுவா, இல்ல 1 or 2 மட்டும் பண்ணா போதுங்களா மேம்? டெய்லி நம்மளோட வாழ்க்கையில வர வர அந்த சந்தர்ப்பங்களை பொறுத்து டெய்லி நம்ம வந்து இதை பிராக்டிஸ் பண்ணணும். 10 டெய்லி வராது, ஏதோ 1 or 2 அந்த மாதிரி வரப்ப. சார் என்னுடைய கருத்து என்னன்னா மேடம், ஸ்லோ அண்ட் ஸ்டடி வில் வின் த ரேஸ் மேடம். நீங்க 10 பிராக்டிஸ் பண்ணாட்டினாலும்
ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஒண்ணு ஒண்ணா. ஃபர்ஸ்ட் டே வந்து ஒன்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம சாரு குருஜி சொல்றாருல்ல, ம். அந்த 10 முறையும் ஒன்னா ஃபாலோ பண்ண முடியாது. அவங்க அந்த நம்ம இதுல சொல்றாரு சாரு, சக்ராஸ்ல அவர் ஆமா. 10 மெத்தட் சொல்லும் போது அது எல்லாத்தையும் பண்ண தேவை. ஏதோ நீங்க எவ்ரி ஒரு 2 செலக்டடா பாயிண்ட்ஸ் ஒரு 2-3 எடுத்துங்க, ரெண்டு அதை இல்ல வந்து 3. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே 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 அவர் 2 பிராக்டிஸ் பண்ணு, 2 வந்து தீவிரமா பிராக்டிஸ் பண்ணுங்க. அது பிராக்டிஸ் முடிச்ச பிறகு அடுத்த 2க்கு போங்க. அப்ப 2 + 2 4 ஆகும். 4 ஆயிடும். அது ஒரு வாரத்துக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி ஒரு இன்சிடென்ட் 4 + நடந்ததுன்னா 2 6 ஆகும். டெய்லி ஒரு இன்சிடென்ட் அதை இன்சிடென்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து அதை பண்ணிக்கலாம். எஸ். நம்ம மனசுக்கு நீங்க எழுதி வைக்கிறீங்க இல்லைங்க, நோட் பண்றதே பெரிய விஷயம். நான் அப்படிதான் டெவலப் பண்ணேன். நோட் பண்ணிக்கிட்டு அந்த குறிப்பு எடுத்துக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். வெளியே போகும்போது அதை திங்க் பண்ணணும். அதை வந்து வாழ்க்கையில நடைமுறை கொண்டு வந்துட்டீங்கன்னா 1 by 1 கொண்டு வந்துட்டாலே ஃபுல்லா அச்சீவ் பண்ணிடலாம். ஓகே 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 தேங்க் யூ ஒரு சார்ட் ஆஃப் டிசிப்ளின் கொடுக்கும் சார். நமக்கு மனசுக்கு ஒரு டிசிப்ளின் கொடுத்து நம்மள நல்ல ஒரு வழிமுறை கொண்டு வரும். மாஸ்டர், நான் கரெக்ட் தானே மேடம் சொல்றது? இமாஜா மேடம் கரெக்ட் சார். நாங்கெல்லாம் இப்போ ஒரு அலைன்மெண்ட்ல போயிட்டு இருக்க மாதிரி கொண்டு போறோம். நாங்க வந்து அங்கிட்ட போயிட்டு இருந்தோம், எங்களை அப்படியே ஒரு அலைன்மெண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கீங்க. பிஎஸ்எஸ் வந்து எங்களை ஒரு அலைன்மெண்ட் பண்ணி ஒரு ரூட்ல கொண்டு போறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். ரொம்ப அந்த மாதிரி தான் சார். நான் இங்கிலீஷ் ஜூம் தான் நான் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணேன். அவங்க சொல்றதெல்லாம் நோட் பண்ணேன். லோக்சம்ரம்பா புக்கு இதெல்லாம் நோட் பண்ணிட்டு லைஃப்ல இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். மனப்பாடம் பண்ணுவேன். என்னுடைய அலமாரில எழுதி ஒட்டிடுவேன். ஓ இந்த மாதிரிலாம் இருக்குதா, மெமரைஸ் பண்ணுவேன். மெமரைஸ் பண்ண மைண்ட்ல நின்றுச்சு. அது இம்ப்ளிமெண்டேஷன் அதை செயல்படுத்துதல். ஓகே ஓகே ஓகே. ஒரு உணர்வு வரும். உணர்வு வந்து அது வந்து நம்மள ப்ராப்பரா நீங்க சொல்ற மாதிரி அந்த அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு போகும். கண்டிப்பா எங்களை ஒரு அலைன்மெண்ட்ல கொண்டு போயிட்டீங்க சார். அது கொஞ்சம் நல்ல இப்ப போக எங்களுக்கே தெரியுது. அது நல்ல அலைன்மெண்ட்ல போறது ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதை நடத்துறவங்க, ஆர்கனைஸ் பண்றவங்க, டெய்லி வந்து ஸ்பீச் கொடுக்குறவங்க, இதெல்லாம் நாங்க வந்து என்னாலும் கடமைப்பட்டிருக்கோம். எல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாம ஒரு ஆன்மீகத்தில் உள்ள வந்து இவ்வளவு இருக்காங்கிறது எங்களுக்கே இப்பதான் தெரியுது. மெடிடேஷன் என்னன்னு தெரியுமா, உட்காந்து இப்போ டெய்லி காலையிலையும் நைட்டும் பண்ணிட்டு இருக்கிறோம். காலையில் நம்ம குரூப்ல 1 மணி நேரம், நைட்டு 1/2 மணி நேரம் பண்றதே அதே ஒரு பெரிய தெரியும். கொஞ்சம் ஏர்லி மார்னிங் வரன்னு ட்ரை பண்றோம். அது இன்னொரு 1 or 2 daysல வந்துடும். அது வந்துடும். ரொம்ப 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 தேங்க்ஸ். ஆக்சுவலி சார், நான் ப்ராக்டிஸ் ஆன மெத்தட்ல தான் நீங்க வர்றீங்க. உங்களை அப்ரிஷியேட் பண்ணணும். என்னன்னா நீங்க வந்து எப்படி உங்க லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுதுன்றதை வாட்ச் பண்ணீங்க. முழுமையா அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டதா ஃபீல் பண்ண உடனே நீங்க அது வந்து எல்லார் மத்தியிலும் சொல்லுங்க. கண்டிப்பா ஒரு டே வந்து பேசுங்க. அதுக்குதான் நாங்க இந்த சாட்டர்டேவே ஸ்பெஷல் ப்ரோக்ராமா வச்சிருக்குது. எல்லாரும் அவங்க கருத்தை சொல்லணும். இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டோம், கொஞ்சம் டெவலப் பண்ணாலும் சொல்லலாம். அதுல கூச்சப்பட தேவையில்ல. 1% செல்ஃப் ரியலைசேஷன், ஒவ்வொரு % பண்ணா கூட டெய்லி ஒவ்வொரு % 100 நாள்ல 100% வந்துருது நமக்கு. கண்டிப்பா. நம்ம மாஸ்டர் திரு ரவி சார் பேசுன மாதிரி நீங்களும் எல்லாரும் முன் வாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேசுங்க. சனிக்கிழமை ப்ரோக்ராமே அதுக்குதான். நான் வந்து எல்லாரோடையும் பேசி ஃபுல் சாட்டர்டேவே நான் வந்து கொண்டு வந்துடுறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு நான் கொண்டு வந்துடுறேன். நான் வந்து இங்கிலீஷ் ரூம் கிளாஸ்ல இருக்கும்போது தமிழ் பாட்டுலாம் பாடியிருக்கேன். படம் நான் பாடினேன். எம்ஜிஆர் பாட்டே பாடியிருக்கேன். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப இன்ட்ராக்ஷன் வந்து என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் எனக்கு மகோதர் ஃபவுண்டேஷன்ல ஒரு ஃபுட்டிங் கிடைச்சது. நீங்களும் பாடி அந்த மாதிரி பாடி பேசி நீங்களும் ஒரு கோஹோஸ்டா வாங்க, ஹோஸ்ட் பண்ணுங்க. நான் நிச்சயமா உங்களுக்கு நான் வழி விட்டுருவேன். நான் ஷூரா வழி விட்டுருவேன். மாலை நீங்க வந்து ஆபீஸ் சார் பிரமிட் சென்டர்ல எங்க இருக்கு கொஞ்சம் மெசேஜ் பண்றேன். நீங்க சார் என்ன வரல சார் அது குரூப்ல அது அனுப்புறேன் சார். சென்னையில மந்த்லி ஒன் சென்னை வந்தோம்னா நம்ம அங்க உட்காந்து ஒரு மெடிடேஷன் இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்னும் கொஞ்சம் வேல்யூபுல்லா இருக்கும். கொஞ்சம் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் குரூப்ல போட்டுடுங்க சார். தியான பயிற்சி மேற்கொள்ளுங்க. தியானத்தை கத்துங்க. தியானத்தை கத்துக்கிட்டு அதை வந்து தியானம் செய்யுங்க. பிரமிடுக்கும் போயிடுங்க. அதாவது பிரமிட் வந்து ஒரு மாஸ்டர் சொல்லுவாங்க, இட் இஸ் எ டூல். பட் அது வந்து நம்மளை அப்கிரேட் பண்ணோம். பட் நம்மளே தியான பயிற்சி போட்டு இந்த மாதிரி சார் சொல்ற மாதிரி அவங்க சொன்னாங்க, பத்ரிஜி சொல்ற மாதிரி 3 hours மெடிடேஷன், 2 hours சுவாத்தியாயம், 1 hour சஜ்ஜன சாங்கத்தியம்.
அதுல ஓகே முழுமையா இல்லாட்டினாலும் கொஞ்சம் கொஞ்சமா அச்சீவ் பண்ணுங்க. 30%, 20%, 30% அப்படியே இன்கிரிமெண்டா போயிட்டே இருங்க. ஓகே ஓகே நன்றி நன்றி சார். நம்ம நன்றி மேம்க்கு நன்றி நன்றி, நன்றி. உங்களுக்கு நன்றி சார். நன்றி சார். நன்றி. நீங்க நல்ல அலைன்மெண்ட்ல இருக்கீங்க. அச்சீவ் பண்ணுங்க. ஹோஸ்டிங்க்கு ஓகே நீங்க வாங்க ப்ளீஸ். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. வெரி ஓகே குட் வெரி ஓகே குட். ஓகே தேங்க்யூ சாட்டர்டேஸ்ல தேங்க்யூ. ஸ்பெஷல் ப்ரோக்ராம் மாத்திடுறேன் சார் நானு. ஓகே மாத்தி ஓகே சார். உங்களோட இன்ட்ராக்ஷன் இந்த மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்துங்க உங்களுக்குள்ள ஓகே சேர்ந்துக்கிட்டு உங்களுக்குள்ள பேசி நீங்க 4 பேர் வந்து ப்ரோக்ராம் பண்ணுங்க. ஓகே ஓகே அதுதான் ஓகே சார் எதிர்பார்க்கறாங்க. அதுதான் நம்ம குருஜி டாக்டர் ரங்கநாத் சார் சொல்லியிருக்காரு. அதுதான் எதிர்பார்க்கறாங்க. அந்த அவுட்கம் வரட்டும் சார் ப்ளீஸ். கண்டிப்பா கண்டிப்பா கொண்டாடலாம் சார், கொண்டாடலாம் சார். ஓகே நன்றி. ஓகே நல்லது உங்களுக்கு சார். வந்து காலையில முடியலன்னா மாலையில செய்யுங்க. அப்படி ஓகே சார். மாலையில முடியலன்னா காலையில செய்யுங்க. விச் ஓகே ஆர் பீசிபிள். ஓகே சார். தேங்க்யூ 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 ஸோ மச். நன்றி நன்றி. மாஸ்டர் இமாச்சா மேடம், நான் இப்ப தியான பயிற்சிக்கு செல்றேன் மேடம். மாஸ்டர்ஸ், இப்பொழுது ஒன்றாக அமர்ந்து தியானம் செய்வோம். தியானத்தின் ஆனாபானாசதி நுட்பத்தை பயன்படுத்துகிறோம். ஆனா என்றால் மூச்சை உள்ளிழுப்பது, அபானா என்றால் மூச்சை வெளியிடுவது, சதி என்றால் மூச்சினை கவனித்துக் கொள்வது. இது மகான் புத்தர் அவர்களால் 2500 வருடங்களுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிகவும் எளிமையானது. இதில் எந்தவித ஜபமோ ஸ்லோகமோ மந்திரமோ கிடையாது. மாஸ்டர்ஸ், நீங்கள் அனைவரும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அறிந்துவிட்டு மேலும் ஒரு கிளாஸ் தண்ணீர் அருகில் வைத்துக் கொள்ளவும். நீங்கள் அமர்ந்திருக்கும் உங்கள் அறையின் விளக்கின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்ளவும். நீங்கள் கண்கண்ணாடி அணிந்திருந்தால் உங்கள் கண்கண்ணாடியை கழட்டி வைத்து விடவும். இப்பொழுது வசதியாக உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்துக் கொள்ளவும். நீங்கள் தரையில் சம்மணமாக ஒரு விரிப்பில் அமரலாம் அல்லது சேரிலோ சோஃபாவிலோ கூட அமரலாம். அப்படி நீங்கள் சேரிலோ சோஃபாவில் அமர்ந்தால் உங்கள் கால்களை இதுபோல் குறுக்காக கொண்டு கைகளை விரல்களால் இதுபோல் பிணைத்து அவற்றை உங்கள் தொடைகளில் வைக்கலாம். இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இன்னும் சுமார் 45 நிமிடங்களுக்கு யாரும் கண்களை திறக்க வேண்டாம். நாம் ஓகே செல்லும் வரை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டு இயற்கையாக நடக்கும் உங்கள் சொந்த மூச்சினை கவனியுங்கள். சிம்பிள் பிரெத், நேச்சுரல் பிரெத், நார்மல் பிரெத், டெண்டர் பிரெத். மென்மையான சுவாசம், இலகுவான சுவாசம், இயற்கையான சுவாசத்தை கவனியுங்கள். உங்கள் மூச்சு உங்கள் எஜமானர். எந்த எண்ணங்களையும் உடனே குறைத்து, ஆங்கிலத்தில் கட் யுவர் தாட்ஸ் ஆர் ரெடியூஸ் யுவர் தாட்ஸ், உங்கள் சொந்த மூச்சில் கவனம் செலுத்த தொடங்குங்கள். உங்கள் மனம் எந்த எண்ணமும் இல்லாமல் காலியாக இருக்க வேண்டும். மனம் 0 தாட்ஸ் நிலையில் இருக்க வேண்டும். இப்பொழுது ஒரு 30 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானம், அடுத்து 10-15 நிமிடங்களுக்கு அமைதியான தியானம், சைலண்ட் மெடிடேஷன். அந்த 30 நிமிடங்களுக்கு இசையுடன் கூடிய தியானத்திற்கு நாம் அற்புதமான இசையை இசைப்போம். இனிய இசையுடன் தியானம் செய்து மகிழ்கிறோம். நான் இசையை ஆரம்பிக்கிறேன், நீங்கள் தியானத்தை தொடருங்கள். நன்றி.
மாஸ்டர்ஸ், அடுத்த 15 நிமிடங்களுக்கு சைலண்ட் மெடிடேஷன், அமைதியான தியானம், மௌன தியானம். 15 minutes silent meditation.
மாஸ்டர்ஸ், கடைசி 1 நிமிடம். கடைசி 20 வினாடிகள்.